ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டேக்கும் லேசினஸ்க்கும் என்ன கனெக்ஷன்னே எனக்கு தெரியல. ஏன்னா எப்போவுமே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டே இருக்குது. காலையிலே சுட சுட பொங்கல் பண்ணி கொடுத்துருன்னு நேற்று ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. ஆனால் நான் எழுந்ததும் காலைல 8 மணி மேலே. அதுக்கப்புறம் நான் எங்கே பொங்கல் செய்கிறது? நேற்று வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம் இல்லையா? ஸோ டயர்டாகிடுச்சு. ஸோ நல்லா தூங்கிட்டேன். இதுக்கப்புறம் பொங்கலுக்கு வேறு நாங்கள் போய் ட்ரெஸ் எடுக்கணும். அது வேறு இன்னும் எடுக்கவே இல்லை. சரி, எப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் பக்கத்தில் இருக்க பஜாருக்கு போயிட்டு அடித்து பிடிச்சி ட்ரெஸ் எடுத்து வந்துடணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி ப்ரெட் ஆம்லெட் தான். என்னோடய ஸ்டைலில் என்ன பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் வதக்கி நம்ம அப்புறம் முட்டை அடித்து வச்சுருப்போம்ல, அதில் போட்டு நான் ப்ரெட் ஆம்லெட் ரெடி பண்ணுவேன். இது டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன வேலை, இன்றைக்கி சண்டே 11 மணிக்கு மேலே இட்லி மாவு வேறு ஊற வைக்கணுங்க. அதெல்லாம் ஊற வச்சு சாயந்தரம் வேறு டக்குன்னு வந்துடும். கடகடன்னு இட்லியை மாவு கிரைண்டரில் போட்டு ஆட்டி வடித்தாலே இந்த சண்டே டக்குன்னு முடிஞ்சிடும். எனக்கு என்னவோ இந்த சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் மாதிரி மண்டேவும் ஆட் பண்ணி அதையும் ஒரு நாள் வீக்கெண்ட் வச்சாங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என் ஐடியா எப்படி இருக்குது? சரி, நம்ம சீக்கிரமாகவே கவர்மெண்ட் ஒரு அபியில் வைப்போம். எப்போ மண்டேவும் கூட ஆட் பண்ணிவிடுங்க, எங்களால் முடியல சாட்டர்டே சண்டே பத்த மாட்டேங்குதுன்னு.